deriving Bernoulli equation, we equated work done on the fluid in the tube to a change in potential. Bernoulli theorem derive பண்றப்போ change in potential energy plus change in kinetic energy தான் நம்ம derive பண்ணுவோம். Correct only. What is the largest average velocity of the blood flow in the artery of diameter கொடுத்திருக்கு 2 into 10 to the power of -3 meter. Okay. If the flow must remain laminar, வேற ஒண்ணும் இல்ல கண்ணு, இந்த laminar flow turbulent flow அந்த வேர்ட் வந்தாலே நீ உனக்கு வரணும். laminar flow turbulent flow which is called Reynolds number சமன்பாடு. சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட் பார்ட் பெர்னோலி தியரத்தை சொல்லியிருக்கான். ஆனா அவன் செகண்ட் பார்ட்ல தான் what is the largest average velocity கேட்டிருக்காங்க. if the flow of the blood through the artery உடைய diameter கொடுத்தாச்சு, and laminarல போயிட்டு ஃபார்முலா உனக்கு தெரியும், ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவல் டு யாராவது ஃபார்முலா சொல்ல முடியுமா? ரோ விடி பை ஈட்டா. எல்லா டேட்டா உனக்கு வேணும். இதுல என்ன கேட்டிருக்குன்னா வெலாசிட்டி, ரோ வெலாசிட்டி வி தான். அப்போ ஈட்டா இன்டு என்ஆர் பை ரோ இன்டு டி. அப்போ உனக்கு என்னென்ன டேட்டா வேண்டி இருக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட், அதான் பிளட். அடுத்தது ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 வச்சுக்கலாம். ஏன்னா அது என்னன்னு கொடுத்துருக்கான், அது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு கொடுத்தனால 2000. டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி, டயாமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ ஒவ்வொரு டேட்டாவா நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 10.25. என்னமோ கரெக்ஷன் இருக்குடா. சரி, இதுல 10, இந்த நியூ புக்ல 10.26ல இருக்கு சம். எனிவே இத நம்ம அதோட டேட்டா கொடுத்திருக்காங்க, அதை வேணா நோட் பண்ணிக்கோ. இட் இஸ் given the viscosity, the coefficient of viscosity of the that blood is 2.084 into 10 to the power of -3 pascals. பாஸ்கல்ல பாஸ்கல் செகண்ட். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் பிளட் இஸ் 1.06 1060 into 10 to the power of 3 யூனிட் kg per meter square, kg per meter cube. அடுத்தது இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை இப்போ கன்டினியூ பண்ணலாம். 2.084 into 10 to the power of -3. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2002 into 10 to the power of 3 by 1060 into diameter is, what is the diameter? 2 into 10 இது diameter தான், 2 into 10 to the power of -3. அப்போ என்ன வெலாசிட்டில அந்த லிக்விட் போயிட்டு இருந்திருக்குமா? The velocity of the liquid is 0.98 meter per second squared. அடுத்தது இன்னொரு பார்ட் இருக்கு. இதுல velocity of the liquid கண்டுபிடிச்சோம். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் கேட்டிருக்கான். வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங்க்கு அவன் எடுத்துக்கிட்ட ஃபார்முலா, வால்யூம் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்டு வெலாசிட்டி. எப்படி சார்? ஏரியா இன்டு வெலாசிட்டின்றது டிஸ்டன்ஸ் பை டைம் வால்யூம் வந்துடும். ஏரியா இன்டு length by time தான். வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் இன் a particular time. ஏரியா ஆஃப் த டியூப் is pi r squared into velocity தெரியும், velocity of the liquid. அப்போ 0.98. அப்போ volume of the liquid flowing through the tube per second is area pi into diameter வச்சு போட்டுப்போம், d squared by 4 into
0.98. இப்ப calculate பண்ணேன்னா 3.14 into diameter is square பண்ணு 4 into 10 to the power of minus 6 by 4 into 0.98. இத calculate பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? அதுதான் volume of, இது volume not velocity, இது velocity. This is volume of the liquid flowing per second. இதுதான். இத calculate பண்ணா you will get the answer 1.23 into 10 to the power of minus 5 volume of the liquid meter cube by second to the power of minus 1. Actually, in new book, this is 10.26, the sum. அப்ப 10.25ல ஒரு தியரி கொஸ்டின் கொடுத்திருக்கு. அத நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். 10.25ல ஒரு தியரி கொஸ்டின் என்னன்றதை படிக்கிறேன். In deriving Bernoulli equation. Okay, Bernoulli equation derive பண்றோம். We equated work done of the fluid. இந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சதுனால அந்த கொஸ்டின் வந்திருக்கு. Work done on the fluid in the tube is change in potential energy and change in kinetic energy. உண்மைதான். இதுல இந்த கொஸ்டின்ல how does the pressure change as the fluid move along the tube if dissipative force of pressure present. Another dissipative force of present. இந்த ஃபார்முலா என்ன? P by rho plus V squared by 2 equal to constant. So, இங்க இதான் அந்த டெரிவேஷன்ல the dissipative force is present sum of the pressure energy. இதான் pressure energy, the kinetic energy and potential energy. Sum of the pressure energy of the fluid is spent in doing work against this force. So the fluid pressure decreases with the increase of length of the tube. So length of the tube கூட இந்த force variation வர்றதுனால என்ன வருமா? which is called pressure. அதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கான்னா which is called என்ன force சொன்ன? which is called dissipative force of pressure. இதுல dissipative force இருக்கு. அதனால pressure என்ன சொல்றான்? the pressure energy of the liquid will decrease if the length of the tube is more. நோட் பண்ணிக்கோ, length of the tube அதிகமா இருந்தா dissipative, which is called dissipative force will be more. அப்போ pressure energy will decrease. இந்த மறுபடி சொல்றேன், டியூப் உடைய லெங்த் அதிகமா இருந்தா dissipative force இருக்கும், pressure energy decrease. Pressure energy decreases.